சும்மா பேருக்குலாம் ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம்னு சொல்லலைங்க. இந்த வீட்டில் அவ்வளவு வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. 4.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் லிஃப்ட்டோட கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடு தான் பார்க்க போகிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே அவ்வளோ கான்டெம்பரரி லுக்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட லைட் ஒர்க் இருக்குங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் சூப்பராக டிசைன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியா 16க்கு 20ங்க. இங்கே போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் இருக்குது. வாலுக்குலாம் பார்த்தீங்களா நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்க பாலிஷிங் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 6க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் தேக்கு மரத்தில் வைடா செமையாக கொடுத்துருக்காங்க. உள்ள என்டர் ஆகும்போது ஒரு பெரிய ஃபோயருங்க. இந்த இடத்துல ஃபுல்லாமே உட்டன் பேனிங் ஒர்க்லாம் பண்ணி வெல்கமிங்காக புத்தர் ஸ்டாச்சு இருக்கு. ஃபோயரில் ரைட் கட் பண்ணீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் லிவிங் ஏரியாங்க. ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி இருக்கிறாங்க. 10 அடிக்கு ஹேங்கிங் லைட்டே இருக்குங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்கு. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல எல்லா இடத்துலையும் ஆர்கிடெக்ட் டிசைனில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ராக் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் தனியாக பூஜை ரூமே இருக்கு. டோரோட டிசைன் யூனிக்காக இருக்கு. ஃப்ளூட்டட் டிசைனில் கிளாஸ் டோரு. உள்ள வந்து 5க்கு 5ங்கிற அளவில் பூஜா ரூம். ஆத்தங்குடி டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒரு டிஸ்பிளே யூனிட். சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குங்க. டைனிங் கம் கிச்சன் செம்ம பெருசுங்க. 10க்கு 20ங்கிற அளவில் நல்லா பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்டர் ஆகும்போது டைனிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்பேஸ், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட இங்கே ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே நீங்கள் சோபேசஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கிச்சனில் ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது. டைனிங் ஏரியாவில் ஒரு கிராக்கர் யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. 24 கேரட் கோல்டில் செஞ்ச மாதிரியான ஹேண்ட் வாஷ் பேஷன்லாம் இருக்குங்க. இந்த இடத்துல யூட்டிலிட்டி கம் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. 5க்கு 10ங்கிற அளவில் பிளான் பண்ணி இங்கேயும் ஆத்தங்குடி டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. லென்த்தான ட்ரெஸ்ஸிங் மிரர் இருக்குங்க. குஷன் சீட்டு, அது போக ஷோகேஸ் யூனிட். இதே மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம்லையும் இன்டர்வொர்க்ஸ் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 10ங்கிற அளவில் நல்லா பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணி ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்டார்கேஸ் வழியாக போக போகிறது கிடையாது. லிஃப்ட் வழியாக போக போகிறோம். லிஃப்ட்டுக்குள்ளே 6 பேர் வரைக்கும் போய்க்கலாங்க. மேலே வந்து சந்திக்கிறேன். லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே எல் டைப்ல ஒரு பேசேஜ் இருக்குங்க. இங்கிருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம்லாம் போகிற மாதிரி பிளான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா இருக்கு. சென்டர்ல ஒரு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட 2வது பெட்ரூம் 16க்கு 16ங்கிற அளவில் கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் யூனிக்காக இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப் ரெடி பண்ணியிருக்காங்க. விண்டோ சீட் இருக்குது. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இந்த சைடு டிவி யூனிட் இருக்குங்க. அது போக இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 8ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. 3வது பெட்ரூம் 10க்கு 20ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக இருக்குங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. டிவி யூனிட் இருக்குது. இந்த சைடு புக் ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை ஹிட்டனாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாக்கின் வார்ட்ரோப் இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் வார்ட்ரோப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கின் வார்ட்ரோப் வழியாக போகிற மாதிரி ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 9.5க்கு 15ங்கிற அளவில் இருக்குங்க. இந்த சைடு ட்ரை ஏரியா, அந்த சைடு வெட் ஏரியா. வெட் ஏரியாவில் ஷவர் யூனிட், அது போக ஜக்கூசிலாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த 3வது பெட்ரூமில் 8க்கு 15ங்கிற அளவில் ஒரு பிரைவேட் ஃப்ரண்ட் பால்கனி இருக்குங்க. இங்கேயும் சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கிளே ஜாலி ஒர்க்லாம் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் தடாகம் ரோடு டிவிஎஸ் நகர் தாண்டி வரீங்கன்னா கேஎன்ஜி புதூரில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட வேலை 1,92,00,000. வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.